அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளா நம்ம சப்ஸ்கிரைபர்ல இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய இளைஞர்கள் மற்றும் பலர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காணொளி தான் நம்ம இந்த பேச போற காணொளி. நான் இதனால தான் இந்த கம்யூனிட்டியை வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ணிட்டு நம்ம போடணும்னு சொல்லுக்காண்டி தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தத்தம் தம் சாதியினர் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு மாதிரி வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை வந்து ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஆண்ட பரம்பரை, நிஜ ஆண்ட பரம்பரை, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆண்ட பரம்பரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே நம்மள்ட்ட விட்டு போன மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல்ல இருக்கிற சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரை நான் வந்து விட்டுட்டோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குறும்பர்கள், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இசை வேளாளர்கள்னு ஒரு கம்யூனிட்டி. ஆக்சுவலா இசை வேளாளர்னு சொல்லி வந்து அந்த கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி கிடையாது. பட் இதனால அவங்களோட ஆர்ஜின் என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். இசை வேளாளர், வேளாளர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்கு. அதாவது நற்குடி வேளாளர், சைவ வேளாளர், நாஞ்சி நாட்டு வேளாளர், வீரக்கொடி வேளாளர், கொங்கு வேளாளர், தொண்டை மண்டல வேளாளர் அப்படின்னு சொல்லி துளுவ வேளாளர்னு சொல்லி வேளாளர்ல ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு. ஆனா சத்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இசை வேளாளர்னு சொல்லி வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருது. இதுலயும் என்ன ஒரு விஷயம்னா, எந்த வேளாளரும் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசில கிடையாது. ஆனா இசை வேளாளர் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசில வந்து நிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ரைட் நவ் ஆண்ட பரம்பரை. சுட சுட இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆண்ட பரம்பரை யாரு அப்படின்னு கேட்டோம்னா, ஆண்ட பரம்பரைன்ற விட வந்து ஆண்டு கொண்டிருக்கின்ற பரம்பரை யார் என்று கேட்டால் சின்ன மேளம் அலைஸ் இசை வேளாளர், சின்ன மேளம் என்கின்ற இசை வேளாளர் என்ற இந்த கம்யூனிட்டி தான் வந்து இன்னைக்கு ரைட் நவ் ஆண்ட பரம்பரையாக ஆண்டு கொண்டிருக்கின்ற பரம்பரையாக இருக்கிறது. பேரன், பேரனுக்கு முன்பாக அப்பா, அப்பாவுக்கு முன்னாக தாத்தா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆண்ட பரம்பரையா வந்து இவங்க இருக்காங்க. இவங்க இசை வேளாளர்ன்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சு? வேளாளருக்கும் இசைக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா இசை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பறையர்ல இருந்து இன்னைக்கு எல்லா சமுதாயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அது மிக்ஸ் ஆயிருக்கிற ஒரு கலை அது. இன்னைக்கு இசை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பண்ற மாதிரிதான் இருக்காங்க. பட் ஆரம்ப காலகட்டத்துல வந்து துடியரில் இருந்து தான் வந்து இந்த இசைன்றதே ஆரம்பிக்குது, இந்த மேளங்கள்ன்றதுன்றது. இது வந்து எப்படி வந்து இசை வேளாளர்னு ஒரு சாதி உருவாகுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இசை வேளாளர்னு சொல்லி வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு முன்பாக எந்த இடத்துலயும் பதிவு செய்யப்படாத ஒரு பெயர் தான் இந்த இசை வேளாளர்ன்ற பேர். ஆக்சுவலா இந்த கம்யூனிட்டியோட நேம், ஒரிஜினல் நேம் என்னன்னா வந்து சின்ன மேளம், மங்களா, நாய் பிராமினன், நாயன்றி, பஞ்சிரி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நேம்ல வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்படுறாங்க. இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இசை வேளாளருக்கு முன்னாடி அழைக்கப்பட்ட பேர்னா வந்து சின்ன மேளம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க தஞ்சாவூர், திருவாரூர் பகுதியில மராட்டியர்களோட வந்து ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில வந்து இருக்கிறப்ப இவங்களோட பேர் வந்து சின்ன மேளம். சுதந்திரத்துக்கு அப்புறமும் சின்ன மேளம்ன்ற பேர்ல அழைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால நாயிண்டா அல்லது மங்களான்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசல மங்களி, மங்களா, பஜன்ட்ரி அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்படுறாங்க. இவங்க வந்து நாய் பிராமணான்னு தங்களை வந்து சொல்லிக்கிறாங்க. நாய் பிராமணோட உட்பிரிவு தான் இது எல்லாமே. இவங்களுக்குன்னு சொல்லி ஆந்திர பிரதேசல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா சங்கங்கள் இருக்கு, கர்நாடகாலையும் சங்கங்கள் இருக்கு. நாய் பிராமண சங்கம்னே வச்சிருக்காங்க. இந்த இவங்களுடைய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து முகசவரம் பண்றதும் மேல அடிக்கிறதும் தான் வந்து இவங்களுடைய தொழிலா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது பார்பர் கம்ஸ் மியூசிஷியன் அப்படின்னு சொல்லிதான் வந்து இவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சின்ன மேளம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாதஸ்வரம் அந்த மாதிரி ஊசுறது கிடையாது, ஒட்டு ஊதுவாங்க. நாதஸ்வரம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு ஊதுறது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா இப்படி அடிப்பாங்க. அது பேர் சொன்னா நல்லா இருக்காது. சோ அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி மாறி மாறி அடிச்சு கொண்டு முன்பாக நீங்க வந்து கோவில்லையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தேர் இழுத்து போறப்ப முன்னாடியோ இல்ல சாமி ஊர்வலங்கள் வர்றதுக்கு முன்னாடியோ ஒரு தேவதாசி பெண்மணி முன்னாடி வந்து நடனம் ஆடிக்கிட்டே போவாங்க. அந்த நடனத்துக்கு ஏத்த மாதிரி வந்து இவங்க இசையை வந்து பாத்தீங்கன்னா வந்து எழுப்பி கொண்டே போவாங்க. பெரிய மேளம் ஒண்ணு இருக்கு, அது வேற. அது வந்து பாத்தீங்கன்னா தவில் வாசிக்கிறது, நாதஸ்வரம் ஊதுறது, அது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. சின்ன மேளம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூட் வாசிக்கிறது, புல்லாங்குழல், ஒட்டு ஊதுறது,
அப்புறம் வந்து கையில வந்து பாத்தீங்கன்னா அப்படி அடிச்சு கொண்டே வந்து பாத்தீங்கன்னா போறது. முன்னாடி வந்து ஒரு தேவதாசி பெண்மணி போகும். தேவதாசி முறை என்பது வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர் ஆட்சியிலையும் பிளஸ் மராட்டியர் ஆட்சியிலையும் வந்து உச்சம் தொட்ட ஒரு கம்யூனிட்டி தான் வந்து தேவதாசி கம்யூனிட்டி. தேவதாசிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு காலகட்டத்துல நம்ம புதுக்கோட்டையிலே வந்து மூவேந்தலுக்கு அடுத்து பல்லவராயல் காலத்திலேயே பல்லவராயர்களுடைய மகளே மன்னருடைய மகளே வந்து பாத்தீங்கன்னா தேவரடியாரா வந்து புதுக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கத்தால் பல்லவராயர்னு சொல்லி வந்து அவங்களோட சிற்பம் கூட இன்னைக்கு இருக்கு. கோயில்ல வந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கோவில் கருவூல அதிகாரியமாவும் இருந்திருக்காங்க. அதே போல ராஜராஜ சோழ காலத்திலேயே வந்து தலிச்சேரி பெண்டில்னு சொல்லி இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து சேவகம் பண்றதுக்கு அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மராட்டியர் காலத்திலையும் நாயக்கர் காலத்திலையும் இந்த பெண்மணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்பளமும் கிடையாது. இவங்க கோயில்ல நடனமாடணும்னு ஆகணும். அது மட்டும் இல்லாம இவர்களை தவறாகவும் வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்கள், ராஜாக்கள், மன்னர்கள், ஜமீன்தார்கள், மிராஸ்தார்கள் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா தவறா வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு கொடுமை அனுபவித்த ஒரு சமுதாயம் தான் வந்து இந்த தேவதாசி சமுதாயம். இது ஏன் சொல்ல வரேன்னா இந்த சின்னமேளம் கம்யூனிட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா தேவதாசின்றது வந்து பிக்சடா இந்த கம்யூனிட்டி தான் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஆனா அந்த தேவதாசிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஈடுபடுத்தப்பட்ட பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்னமேளம் கம்யூனிட்டில இருந்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து உருவாகி வந்தவங்க தான் டாக்டர் இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவராக புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ராஜ மார்த்தாண்ட பைரவ பல்லவராய தொண்டைமானுடைய ஆட்சி காலத்துல அவருடைய அனுமதியோட இந்தியாவோட முதல் பெண் மருத்துவராக வந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. என்ன சார் ரெட்டியார்ன்றீங்க, முத்துலட்சுமி ரெட்டின்றீங்க, ரெட்டியார் சங்கத்துல வந்து அவங்க போட்டோ எல்லாம் போடுறாங்க, நீங்க என்னன்னா வந்து அந்த அம்மா வந்து தேவதாசின்னு சொல்றீங்க, எப்படி சார் அது அப்படின்னு கேட்பீங்க. அதாவது முத்துலட்சுமி ரெட்டியார் வந்து அவருடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயருக்கும் தேவதாசி பெண்மணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவர். இவங்களோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐயரா இருந்து ஒரு தேவதாசி பெண்மணியை வந்து கல்யாணம் பண்ணனால அந்த கம்யூனிட்டில இருந்து பிராமின் கம்யூனிட்டில இருந்து இந்த அம்மாவையும் இந்த அம்மாவோட அம்மாவையும் டோட்டலா ஒதுக்கிட்டாங்க. அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த மனசுல வலியும் வேதனையோட தான் இவங்க வந்து புதுக்கோட்டையில படிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ் மேல படிக்க மாட்டாங்க. மன்னரோட உதவியால வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து முடிக்கிறாங்க. மேல் படிப்பை முடிச்சுட்டு அதன் பின்பு சென்னைக்கும் போறாங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா முதல் பெண் மருத்துவரா ஆகுறாங்க. அவங்களும் வந்து இந்த தேவதாசி முறையில வந்து பாத்தீங்கன்னா கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூவாளூர் ராமாமிர்தம் சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் இதே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான். சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்ற அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் சந்திச்சது. கம்பல்சரி போயே ஆகணும். நீ போனா போயே ஆகணும். ஆனா சோழர் காலத்திலேயோ பாண்டியர் காலத்திலேயோ சேரர் காலத்திலேயோ இல்ல பல்லவராயர்கள் காலத்திலேயோ இல்ல தொண்டமான் காலத்திலேயோ இந்த தேவதாசி முறைகள் வந்து பாத்தீங்கன்னா தேவரடியார்கள் முறையாக இருந்தது. அவங்க தன்னை வந்து ஈடுபடுத்திக் கொள்வாங்க. மன்னருடைய ரிலேட்டிவ்ஸ் ஏன் மன்னருடைய மகளை நான் சொன்ன மாதிரி மாணிக்கத்தால் பல்லவராயர் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையாண்ட பல்லவராயர் மன்னருடைய மகள் அவங்க. அவங்களே வந்து பார்த்தா தன்னை வந்து கோயிலுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. கருவூல அதிகாரியா இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம்லாம் இருக்கு. ஆனா இந்த கம்யூனிட்டி சேர்ந்து இந்த தேவதாசி முறையில ஈடுபட்ட இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கிடையாது, எதுவும் கிடையாது. கோயில்ல தான் இருக்கணும், நடனம் ஆடணும், ரோட்ல நடனம் ஆடணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஆண்கள் வந்து சின்ன மேளம் வந்து பாத்தீங்கன்னா ஊதிக்கிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புல்லாங்குழல் வாசிச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடனம் ஆட விட்டு கூட்டு போவாங்க. சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, டோலக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி இசையை வந்து பாத்தீங்கன்னா ஒழிச்சு கொண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவதாசிகள் வந்து நடனம் ஆடிட்டு கூட போவாங்க. தமிழ்நாட்டில இருந்த கடைசி தேவதாசிகளுடைய புகைப்படங்கள்லாம் இருக்கு. அது இன்னைக்கு நெட்ல இருக்கு. நானும் என்னோட சேனல்ல வந்து போறேன் நான். ஆக இவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்பர் கம்ஸ் மியூசிஷியனை வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. மியூசிஷியன் மீன்ஸ் சின்ன மேளம்ன்றது இந்த நான் சொன்ன இதுதான். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுன்னு சொல்லுவாங்க, நாட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து இந்த தேவதாசிகள் வந்து ஆடுறப்ப அவங்களுக்கு வந்து இசை எழுப்புறது இவங்க தான். பெரிய மேளம் வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாமி ஊர்வலம் போறப்ப சாமிகளுக்கு மேல அடிக்கிறது, இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறது, இசை நிகழ்ச்சி நடத்துறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. பட் இந்த டான்சிங்கள் அதாவது இந்த தேவதாசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாசிக்க மாட்டாங்க. அதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன மேளத்தை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி தங்களை வந்து நாய் பிராமணா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு வைஷ்ணவ பெண்ணுக்கும் பிராமணனுக்கும் வந்து நாங்க பிறந்தவங்க. அதனால வந்து எங்களுக்கு வந்து அந்த நாவிதர்
அதுதான் வந்து அந்த நாய் பிராமணா, நாயி பிராமினா, நாவித பிராமணன்றத வந்து பாத்தீங்கன்னா நாய் பிராமணான்னு சொல்லிக்கிறாங்க. அதே இது கர்நாடகால கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து நாயிந்தா, நாவிதலர் இருந்தா அப்படின்னு சொல்லி, இந்தான்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நாவித இருந்து, நாவிந்தா பிராமணா அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து பார்த்தா நாவிதில இருந்து உருவான பிராமணன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தஞ்சாவூர்ல நீங்க மராட்டியர்களுடைய பழைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன மேளம் ஆர்ட்னு சொல்லியே வந்து தனியாவே இருக்கு. ஒரு பெண் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நடனம் ஆடுறப்பையும் பின்னாடி வந்து இந்த சின்ன மேளத்தை சேர்ந்தவர்கள் வந்து அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றத அந்த படமாவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்டாவே இருக்கு. மராட்டியர் காலத்துல வந்து இவங்க ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தேவதாசி முறைகள் உச்சம் தொட்ட காலம் தான் இருந்துச்சு. எல்லா கோயிலுமே வந்து தேவதாசி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருந்தாங்க. அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஆவுடையார் கோயில் வரைக்கும், ஏன்னா இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆவுடையார் கோயில் வரைக்கும் பாலைவன ஜமீன்தார் வந்து பாத்தீங்கன்னா அங்க அறந்தாங்கி தொண்டைமான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மராட்டியர்களோட வந்து பாத்தீங்கன்னா அந்த அடாப்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவுடையார் கோயில்ல கூட வந்து பாத்தீங்கன்னா தேவதாசி முறைகள் வந்து இருந்துச்சு. அதுல இருந்து உருவானவங்க தான் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய லீடிங் ஒரு ஆக்ட்ரஸா இருந்த சுகன்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவுடையார் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவதாசி முறையில வந்து இருந்தவங்க அவங்க முன்னோர்கள். அவங்க கிடையாது, அவங்களுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆவுடையார் கோயில சேர்ந்தவங்க தான். இப்பயும் அவங்க அந்த ஊருக்கு வந்துட்டு தான் போறாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தேவதாசி முறைகள், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா மியூசிஷியனா வந்து இருந்திருக்காங்க. இது என்ன ஒரு பெரிய விஷயம்னா ஆந்திராலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, இவங்க பிசி பட்டியல்ல இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட பரம்பரையாவும் ஆண்டு கொண்ட பரம்பரையாவும் இருக்கின்ற இவர்கள் சத்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எம்பிசில இருக்காங்க. எம்பிசி கேட்டகரியில பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மேயர் வந்து பாத்தீங்கன்னா இதே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், அது மட்டும் இல்லாம நிறைய அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற ஒரு கம்யூனிட்டி தான் இந்த கம்யூனிட்டி. ஆனா வந்து இவங்க எம்பிசில இருக்காங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சரோட சர்டிபிகேட் எம்பிசி, அவருடைய பையனோட சர்டிபிகேட் எம்பிசி, அவருடைய அடுத்த தலைமுறையாக வந்து அடுத்த சிஎம் வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே எம்பிசி சர்டிபிகேட் தான். இதனாலதான் வந்து ஓங்கி ஒலிக்குது. நீங்க பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி நீங்க சலுகை வந்து கொடுங்கன்றது வந்து காரணம் இதுதான். உச்சம் தொட்ட கம்யூனிட்டியா இருந்தாலும் வந்து உங்களுக்கு பிக்சடா வந்து என்ன ஒரு உங்களுக்கு கேட்டகரி இருக்கு அதே கேட்டகரியில் தான் உங்களுக்கு சலுகைகளும் வந்து கொடுக்கப்படுது. சோ அந்த மாதிரிதான் வந்து இன்னைக்கு திருவாரூர்ல போனீங்கன்னா இவங்களுடைய சொந்தக்காரங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ఓంగోలులో இருக்காங்க. వాళ్ళే వాడికెళ్ళారు. అదే ఆయన కరుణానిధి గారు మా కుటుంబీకుడు అనడం కూడా మాకు గర్వకారణంగా ఉంది అని చెప్పు. நீங்க ஆந்திரா ஓங்கோல்ல இருந்தா வந்து இவங்க வந்து ஒரு 150-180 வருஷத்துக்கு முன்னாடி மராட்டியர்களுடைய அவங்க சமஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேவதாசிகளுக்கும் பிளஸ் தேவதாசிகள் முறைகளுக்கும் அவங்க வந்து அங்க இருந்து கூட்டி அழைத்து வரப்படுறாங்க. அங்க இருந்து வர்றாங்க 150-160 வருஷத்துக்கு முன்னாடி. చేసేటప్పుడు కరుణానిధి గారితోటి మీటింగ్లో కలిసినప్పుడు కరుణానిధి గారితోటి మాది ఒంగోలు అని చెబితే మాది కూడా ఒంగోలు అనయ్యా, ఒంగోలు దగ్గర చెరుకుంపాలెం. 1850-57 வந்து பார்த்தா அங்க இருந்து வர்றாங்க. அந்த வந்தாலும் இவருடைய சொந்தக்காரங்க வந்து இன்னைக்கு அந்த ஓங்கோல்ல இருக்கிற அந்த கிராமத்துல வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க தங்களை வந்து பார்த்தா நாங்க நாய் பிராமணா, எங்களுடைய சொந்தக்காரங்க தான் வந்து கருணாநிதி, அவர் இங்க இருந்தா வந்து அவங்க அப்பா காலத்துல தான் வந்து போறாங்க, அவங்களோட முன்னோர் தாத்தா காலத்துல தான் போறாங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க நாங்க இங்க இருக்கோம், நாங்க ஆனா பார்க்க முடியல அவங்கள, இருந்தாலும் கருணாநிதி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க இங்க செல வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய விட்டு போன சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க மறுக்கவும் இல்லை அவங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு மியூசிஷியனா வந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சு அதுல இருந்து உருவாகி அரசியலுக்குள்ள போய் எம்எல்ஏ ஆகி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பரம்பரையாக வந்து உயர்ந்து நிற்கிற ஒரு சமுதாயம் தான் இந்த சின்ன மேலன்ற சமுதாயம். ஆனா இவங்களை ஏன் வந்து இசை வேளாளர் மாத்துறாங்க, அன்னைக்கு இருந்த வேளாண் கம்யூனிட்டி வேளாளர்லாம் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்காம விட்டாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் $1,000,000 கொஸ்டினா இருக்கு. ஒருவேளை வந்து அந்த காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி சமூக வலைதளங்களோ பேசக்கூடிய பிளாட்ஃபார்ம் இருந்தாலோ அது நடக்காம இருந்துட்டாமன்றதுதான் யோசிக்க வைக்குது. பட் ஆனா வந்து இசை வேளாளர்களுக்கும் இப்ப இருக்க வேளாளர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் வந்து கிடையாது. பிகாஸ் தொழில் அடிப்படையில பாத்தீங்கன்னா வேளாண்மைக்கும் இசை வேளாளருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அவங்க பார்பர் கம்ஸ் மியூசிஷியன் இருந்த அந்த இதுலதான் இருந்திருக்காங்க. நீங்க மராட்டியர்கள் எங்கெங்க ரூல் பண்ணாங்களோ திருவாரூர், தஞ்சாவூர், அந்த டெல்டா பகுதியில வந்து நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும்
அந்த கடைசி தேவதாசிகளை வந்து பார்த்தா இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கடைசியா வந்து கோயில்ல வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோயில்ல வந்து இந்த சின்ன மேளம்ன்றத வந்து இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சேர்ந்த சில பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த அதை விட்டு தாண்டி பெரிய மேளம் வாத்தியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த தஞ்சை பெரிய கோயில்ல விழா நடக்கிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மேளங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்கன்றது தான் இன்னைக்கு வரலாற்றுல அறியப்பட்ட உண்மை. நன்றி, வணக்கம்.